ஆக கடவன படத்தோட பேர் கூட என் வாயில நுழையல படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, இப்ப தூக்கத்துல எழுப்பி கேட்டீங்கன்னா கூட இந்த படத்தோட பேர சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் எனக்குள்ள ஒரு தாக்கத்த குடுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும். படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகள் இருக்கு. ரொம்ப சின்ன சப்ஜெக்ட். அதாவது பார்த்தீங்கன்னா, என்னடா இதெல்லாம் ஒரு கதையா? அப்படிங்கிற அளவுக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அ பட்ஜெட் ஒரு பார்த்தீங்கன்னா, நீங்க அது ஒரு நான் பாசிட்டிவா தான் சொல்லுவேன் பட்ஜெட். உண்மையிலேயே ஒரு சின்ன பட்ஜெட்ல இவ்வளவு சூப்பரா ஒரு கதைய இத்தன மக்கள் வந்து ரசிக்கும் வகையில பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா பண்ணியிருக்காங்க உள்ள. என்னன்னா பல பிரச்சனைகள் படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன் வரைக்கும் இந்த படம் தேருமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு இதோட தான் உட்கார்ந்துட்டு இருந்தோம். கடைசி ஒரு 10 நிமிஷத்துல ஒரு மேஜிக் பண்ணாரு டைரக்டர். சான்ஸே இல்ல. அது எப்படின்னா ஒரு கதை ஆஸ் யூசுவல் நடக்கும். அந்த கதையே வேற ஆங்கிள் காட்டுவாங்க. அது நடந்தது எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜும் சொல்ற மாதிரி பண்ண அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஹேட்ஸ் ஆஃப் சூப்பர் வேற லெவல் அப்படின்ற மாதிரி. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா இந்த மாதிரி படங்களை ஆதரிங்க அப்படின்னு சொல்லுவோம். மக்கள் கிட்ட சொல்லுவேன் நான் உண்மையிலேயே. ஏன்னா நம்ம வந்து சொல்றோம் எல்லாரும் வாய் கூசாம மலையாள சினிமா பாத்தியா எப்படி போயிடுச்சு மலையாள சினிமா உண்மையிலே அவன் நல்லா எடுக்கிறான் நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்ல நல்ல ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்தை வந்து பாரு. இந்த டைரக்டர் வந்து நீ வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நீங்க தான் வந்து இது பண்ணணும். ஏன்னா தியேட்டர் ஓனர்ஸை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வராங்களோ அதை தான் அவன் போடுவான். அவன் வந்து தியாகி கிடையாது. சும்மா ஒரு தியேட்டரை ஓபன் பண்ணி வைக்கிறதுக்கு அவன் வேலையை அவன் பண்றான். பட் நீங்க இந்த படத்தை ஆட்டோமேட்டிக்கா பாக்குறீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா தியேட்டர் ஓனர் தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க உண்மையிலேயே. சோ இது மக்களோட கடமை. தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்தணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி படங்களை ஆதரிக்கணும்னு சொல்லுவேன். கடைசி ஒரு 10 நிமிஷம் ஒரு நல்ல ஒரு மெசேஜ். நீ நல்லது பண்ணா நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்கல்ல. சான்ஸே இல்ல உண்மையில சூப்பரான ஒரு மெசேஜ். அதுக்காகவே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மக்கள் வந்து உள்ள வன்மத்தை வச்சுக்கிட்டு விஷத்தை வச்சு ஊத்திட்டு இருக்காங்க. அவங்களாம் இந்த மாதிரி படத்தை பார்த்தா திருந்துவாங்கன்னு சொல்லுவேன். குழந்தைங்க முதல் கொண்டு பார்க்கலாம். அதாவது இப்போல இருந்தே அவங்க வந்து பார்த்தா ஒரு நல்ல விஷயத்தை இன்ஜெக்ட் பண்ணி அவங்களோட வளர்க்கணும்னு சொல்லுவேன். சூப்பரான ஒரு படம், சூப்பரான ஒரு கதை. எல்லாரும் ஆதரிங்கன்னு சொல்லுவோம். நல்ல படம் உண்மையிலேயே. ஏன்னா நாங்க அங்க வாழ்ந்துட்டோங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பொட்டல் காடு. அந்த பொட்டல் காடுல நாங்க அங்கேயே வாழ்ந்துட்டோம். இந்த கதையோட கதையா நாங்களும் அந்த கதாபாத்திரமா உள்ள இருக்க மாதிரி எங்களுக்கு வந்து அந்த சினிமாட்டோகிராஃபர் காமிச்சிருக்காரு. உண்மையிலேயே சொல்லணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் படத்தோட மியூசிக். அப்படியே கொண்டு போய் அடுத்தடுத்த சீனுக்கு கொண்டு போய் கடத்தி நம்மள வச்சாங்க. அடுத்து வில்லன் ரோல் மிரட்டிட்டாப்ல. ஏன்னா இப்ப வரக்கூடிய வில்லன்லாம் வந்து உண்மையிலே டெரர் வில்லனா காமெடி வில்லனா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு. ஆனா இந்த வில்லன் வந்து அப்படியே டெரராவே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாப்ல. ஒரு பெரிய விஷயம். ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. சரிங்களா? எல்லாமே சூப்பர்ன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. ஒரு படம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது உங்களுக்கு என்ன மைண்ட் செட்ட குடுக்குதோ அதுதான் இந்த படம். இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படம். எல்லாரும் ஆதரிக்க வேண்டிய ஒரு படம். நல்ல படம். கடைசி ஒரு 10 நிமிஷம் சூப்பரா இருந்துச்சு உண்மையிலேயே. பார்க்கலாம். நன்றி. படம் வந்து ஸ்டோரி லைன் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாவும் நல்லாவும் இருந்தது. அவங்க சொன்ன விஷயங்கள் புதுசு இல்ல. பட் அத ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பியும் கேட்டுட்டு அத வந்து ரொம்ப நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அந்த நம்ம ததாஸ்துன்னு சொல்வோம்ல, அந்த கடவுள் எல்லாம் நம்ம எந்த வார்த்தை சொன்னாலும் திருப்பி திருப்பியும் ததாஸ்துன்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லதே சொல்லுங்கன்னு சொன்ன அந்த ஒன் வேர்டு ஒன் லைனரை வச்சு அதை பில்டப் பண்ணி நல்லா இருந்தது ஸ்டோரியா பார்க்க. புதுமுகங்கள்ன்றதுல அது ரெகக்னைஸ் பண்றதுக்கும் ரெஜிஸ்டர் பண்றதுக்கும் டைம் ஆச்சு. மத்தபடி ஸ்டோரி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. டிஃப்ரெண்டா இருந்தது பார்க்க. கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் இருந்தது. ஏன்னா நம்ம எப்பவுமே பெரிய ஸ்கிரீன்ல பரிச்சயமான முகங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு கமர்ஷியல் வேலே மூவி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வந்து எப்பவுமே இந்த மாதிரி சின்ன சின்ன மூவிஸ் எல்லாம் 4 பேர் சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லி ஓடிடில தான் பார்த்திருக்கோம். பட் தியேட்டர்ல வந்து பார்த்தது கண்டிப்பாவே டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் அது நான் சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண டைம் ஆனதுனால கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்தது. பட் ஒன் லைனர் அந்த செகண்ட் ஆஃப் ஸ்டோரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. கண்டிப்பா பார்க்கலாம். இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒன் லைனர் புது படங்கள் எல்லாம் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா வொர்த் தான். அத பிக்சரைஸ் பண்ண விதம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். மியூசிக் நல்லா இருந்தது. பட் அதோட பிக்சரைசேஷன் தான் ரொம்ப ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஒன் லைனர் கொண்டு போன விதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பிக்சரைசேஷன் தான். அந்த ஸ்டோரிக்கும் அதுக்குமே 3.5 4 தரலாம் தாராளமா. ஆகக்கடவனா உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆகக்கடவனா உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க படம் பார்த்துருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறோம். மீடியா ப்ரெஸ் நீங்கள் வந்து சின்ன படங்கள் நிறைய படங்களை வந்து உங்களை எழுத்துக்கள் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை வெற்றி படமாக மாற்றிருக்கீங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சேது, வெண்ணிலா கபடி குழு, பீட்சா அருவி, இன்னும் நிறைய படங்களை சொல்லலாம். இந்தமாரி படங்களெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை வெற்றி படமாக மாற்றிருக்கீங்க. அந்த வெற்றி படங்களோட வரிசையில் எங்கள் படம் இந்த ஆகக்கடவுன்னு அந்த படமும் இடம்பெறணும்னு நாங்கள் எங்கள் டீம் சார்பாக விரும்புகிறோம். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.
ஆகக்கடவன படத்தோட சினிமோட்டோகிராஃபர் கம் ப்ரொடியூசர். யா, படம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. மக்களாகிய நீங்கள் அந்த படத்தை வந்து ஒரு மாதிரி ஒரு ஜட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆகக்கடவன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே ஆகட்டும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் எல்லா விஷயமும் வந்து நம்ம பல விதமாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒருமுக சிந்தனையோட நம்ம ஒரு நல்ல விஷயத்தையே வந்து கான்செப்டாக வச்சு அதை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை நம்ம எடுத்திருக்கோம். அண்டு இந்த படம் இந்த படம் உருவானதுக்கு முக்கிய காரணம் டீம். எங்கள் டீம் ஆக்சுவலாக எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு பீப்புள். ஆக்சுவலாக என்னென்னா ஹார்ட் அண்ட் சோலை போட்டு இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணாங்க. முக்கியமாக இயக்குனர் தர்மா. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது அந்த ஷூட்டிங் டேஸ்லாம். பிகாஸ் இருக்கிற விஷயத்தை வச்சு நாங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ஆப்ரேட் பண்ணாலும் இதை வந்து எந்த வகையிலையும் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்மாலாக தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதுக்காக நிறைய மெனக்கட்டோம். நிறைய விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஹோப்ஃபுல்லி நீங்கள் தேட்டரில் படம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் இதை எப்படி நாங்கள் பண்ணியிருப்போன்னு சொல்லிட்டு. பட் எண்ட் ஆஃப் த டே படம் வந்து உங்களை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வந்து படம் தேட்டரில் பாருங்கள். இந்த மாதிரி டீமுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கணும்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக போய் சேரணும் மக்கள்கிட்ட. இந்த படம் மூலயமா இந்த டீம் வந்து அடுத்த லெவலுக்கு ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா இதுக்கு பின்னாடி வர ஒரு டீம் அவங்களும் வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கு, இவங்க பண்ணியிருக்காங்க, இவங்களோட எக்ஸாம்பிளாக எடுத்து நம்ம சில விஷயங்கள் ஆப்ரேட் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். கூடுமான வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பெரிய படங்கள் வந்து வருது. இந்த வாரத்துல வந்து 7 மூவி வந்து அட் அ டைம் வரும். மக்கள் வந்து மாசான ஒரு படத்துக்கு ஹீரோயிட்டுக்கான ஒரு மூவி தான் போயிட்டு இருக்காங்கன்னு ஒரு பிரமை இருக்காங்க. அது இல்லை. ஸோ இந்த மூவிக்கான ப்ரமோஷன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது ஏன் வந்து எல்லாத்துக்குமே தெரியல. வால் போஸ்ட்ல இருக்கு, ஒரு தேட்டர் இருக்கீங்களா, தேட்டர்ல என்ன சொல் பண்றாங்க, கார்பரேட் தேட்டர்ல இருக்கு பிஎன்சி தேட்டர் வரைக்கும் எந்த தேட்டர்ஸுமே வந்து வாங்க இருக்கிறாங்களா, இல்லை எப்படி இந்த செக்மெண்ட் எப்படி இங்கே என்னன்னா என்ன அதான் அறிமுக நடிகர்கள் வந்து படம் பண்ணால் படம் போகாதுன்ற ஒரு மித்து இருக்குது. அறிமுக நடிகர்கள் எல்லாருமே, அதாவது இன்னைக்கு இருக்கிற ஃபெமிலியர் எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து அறிமுக நடிகர்களாக தான் இருந்து வந்திருப்பாங்க. ஸோ அறிமுக நடிகர்கள் நடித்து வந்த படத்தை நம்ம எவாலுவேட் பண்ணுறோம்ல, அந்த எவாலுவேஷனுடைய கெப்பாசிட்டி வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றது தான் வந்து தெரியல. ஏன்னா படங்கள் மாறுபடுது, வர கதைகள் மாறுபடுது, அது எப்படி கொண்டு வராங்க அப்படின்றதுலேயும் வந்து சில மாறுபாடுகள் இருக்குது. ஆனால் அந்த படத்தை வந்து நம்ம ஒரு வேல்யூ பண்ணுறோம்ல, அந்த வேல்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அவங்க அதுக்கு பின்னாடி என்ன எஃபோர்ட்டை போட்டிருக்காங்க, அவங்க சின்சியராகவே ஒர்க் பண்ணியிருக்காங்களா இல்லையா, ஸோ இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கலாமா வேணாமா அப்படின்ற விஷயம் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம்னா டெஃபினட்டாக இந்த மாதிரியான சின்ன படங்கள்லேருந்து பல பெரிய ஆட்கள், பெரிய பின்வருங்காலத்தில் பல பெரிய படங்கள் நல்லா வரும். இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது இன்னும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும், நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ரிவ்யூவர்ஸ் கூட ஒரு சில மூவியை வந்து பார்க்க கூட மாட்டுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வழியை உண்டாகும். பெரிய படத்துக்கு நல்லாவே இல்லாட்டாலுமே யூடியூப் சேனல்ஸ்ல ஒரு சில ரிவ்யூவர்ஸ் வந்து பேசுறாங்க. ஆனா சின்ன படங்களுக்கு நீ நல்லாலே சொல்லுங்க, ஆனா பேசவே மாட்டாங்க. என்ன காரணம்? கொஸ்டின் புரியல, சாரி. யூடியூப் சேனல்ஸ்ல இல்ல புரியுது. யூடியூப் சேனல்ஸ்ல ரிவ்யூவர்ஸ் வந்து பெரிய படங்களுக்கு மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ்டா பண்றாங்க. அது நான் சுமாரா இருந்தா கூட பேசுறாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு மூவிக்கு அந்த படத்தை வந்து நல்லா இல்ல கூட வாங்கிட்டு சொல்ல மாட்டேங்காங்க. அந்த சூழ்நிலை இந்த படம் மாத்த நான் நம்புறேன் சார். ஏன்னா நேற்றுக்கு இருந்ததை விட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா இது வந்து நேற்றுக்கு ஃப்ரெஷ் ஷோவில் நாங்கள் அந்த அனுபவம் சந்தோஷமும் இப்போ 2 மடங்கு ஆயிருக்கு. இந்த படம் அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நல்ல நல்ல நிறைய ரிவ்யூஸர்ஸ் கண்டிப்பாக போடுவாங்க நம்புகிறேன் நான். அந்த வருத்தம் இருக்கா, ஃபீல் இருக்கா? கண்டிப்பாக இல்லை சார். தியேட்டர்ஸ்ல வந்து பாதி தியேட்டர்ல இல்ல, பாதி தியேட்டர் ஷோ டைம் வந்து 11 o'clock போய் பண்றாங்க, 10 o'clock போறாங்க. காலையில உங்க படத்துக்கு ஆடியன்ஸ் எப்படி வருவாங்க? புரியுது வருவாங்க கண்டிப்பாக. சோ அந்த தியேட்டரோட டைம் எல்லாம் இருக்கு சார்.
எல்லா சின்ன படங்களுக்கும் இருக்கிற அதே சேம் ஸ்ட்ரகிளிங் தான் சார். இது வந்து எனக்கு மட்டும் நடக்கல, எல்லா சின்ன படங்கள் இன்னைக்கு ரிலீஸ் ஆன எல்லா படங்களுக்கும் நடந்திருக்கு. அப்படின்றப்ப எல்லாருக்கும் ஒரே வாய்ஸ் தான் சார். படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக தேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்க சார். அது கொண்டு போகிற மீடியாக்கள் இருக்காங்க சார். இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு கண்டிப்பாக மக்களோட கருத்துக்கள் கேட்டாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்த ரிவ்யூவை பார்த்து கண்டிப்பாக ஆடியன்ஸ் வருவாங்க. அந்த சூழ்நிலையை இதன் மூலமாக நடக்கும் சார். நம்புறேன். உண்மையிலேயே நல்ல படம் தான். ரொம்ப நன்றி சார். இப்ப நல்ல படங்கள் வந்து நிறைய பேர் சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. அது மூலியமா ஆமாம் ஆமாம். நீங்க யாரையா சந்திச்சிருக்கீங்களா? நான் வந்து எங்கள் மில்டன் சார்கிட்ட வாங்கினேன் சார். அவர் ஒரு பைட் ஒரு உண்மையில நல்லா கொடுத்தாரு. அப்புறம் பாலாஜி தரணும் சார், அது அன்எக்ஸ்பெக்டட். ஒரு காலு டப்புன்னு கொடுத்தாரு. அப்புறம் போகுமிடம் வெகு தூரமில்லை இயக்குனர், அவரும் கொடுத்தாரு. எங்களால் முயற்சி ரீச் பண்ண முடிஞ்ச ஆட்கள் டப்புன்னு எங்களோட முயற்சியை பார்த்துட்டு ஓகே ஒரு சின்ன டீமு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்ட்டு உடனே கொடுத்தாங்க. நாங்கள் ரீச் பண்ண முடியாத ஆட்கள் இருக்காங்க. பட் இந்த படம் இந்த பேட்டி மூலமாக கண்டிப்பாக அவங்கள போய் சேரும். அவங்க இந்த தேட்டருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க நம்புகிறேன் சார். உண்மை நபர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரி வெற்றி படங்களுக்குரிய ஒரு படம் தான் இந்த படம் கண்டிப்பா இருக்கும். நன்றி சார். அது மாற்று கருத்து இல்லை. நன்றி சார். So, அந்த படம் இப்ப கண்டிப்பா நீங்க அதை வெளியே கொண்டு வந்தாதான் அப்படிப்பட்ட வரிசையில் அந்த படம் அமைக்கும். கண்டிப்பாக அது ப்ரமோஷன் சைடு என்ன பண்றீங்க? பொலிட்டிக்கல் சைடு யாராவது அப்ரோச் பண்றீங்களா? போட்டுப்பாங்க. இப்போ வரைக்கும் இல்லை சார். இந்த படம் இப்போ நாங்கள் நம்பினது படத்தோட ஒரு சின்ன டேக்லைனா பிரபஞ்சவதின்னு சொல்கிறோம். அந்த மூடு தான் இப்போ வரைக்கும் எங்களை கொண்டு வந்துட்டு இருக்கு. அடுத்த 2 நாள் 3 நாளோ இந்த சேஞ்சஸ் இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டின் அப்படியே மொத்தமாக மாறி எல்லாரும் பேசுவாங்கன்னு ரொம்ப நம்புகிறேன் சார். அது சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். இந்த படம் உருவாக்கி கொடுக்கும் சார். தேட்டர் எவ்வளவு இப்போதைக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நம்ம கேட்டது வந்து 40 சென்டர்ஸ் கேட்டிருந்தோம். 40ல் வந்து 35 பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு மொத்தத்துக்கு 3 தியேட்டரில் தான் நம்ம படம் பார்த்துருக்காங்க மக்கள். ஒன்று கும்பகோணம்ல அண்டு பாடியில் உள்ள லக்ஷ்மி பாலா, அப்புறம் தேவிகார் மாதிரி விருகம்பாக்கம். இந்த 3 ஸ்க்ரீனில் தான் வந்து இன்றைக்கி தேட்டரில் படம் ப்ளே ஆகிருக்கு. மேபி நாளைக்கு நாளை மறுநாள் நீங்கள் கொண்டு போய் சேர்க்குற விஷயங்கள் மக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் பொழுது அதிகபட்சமான மக்கள் உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த தேட்டர் அவங்களே வந்து, ஏன்னா அவங்களுக்கும் பிஸ்னஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அவங்களுமே வந்து பல விஷயங்கள் வந்து மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களையும் குறை சொல்ல முடியாது. இருக்கிற சூழ்நிலைகளும் அப்படி இருக்குது. அவங்களுடைய செலவினங்கள், அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்களையும் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் அதிகப்படியாக உள்ள டிக்கெட் வாங்கிட்டு வரும்பொழுது டெஃபினட்டாக வந்து அவங்க நம்ம படத்துக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை 100% இருக்குது. ஸோ இந்த விஷயம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு மக்கள் இப்படி ஒரு கண்டென்ட் இருக்குது, இந்த கண்டென்ட்டை நம்ம போய் பார்த்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிற வரிசையில் கம்மி பண்ண காரணம் என்ன? முதல்ல வந்து நம்ம இந்த கதை வந்து ஒரு நான்லீனியர் ஸ்டோரி. இதில் வந்து கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியாகவே வந்து ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா முழுக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டில் வந்து இது போகணும் அப்படின்றதுக்காக இந்த படத்தை நாங்கள் உருவாக்கணும். அதனால் வந்து இங்கே அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸுன்ற சில விஷயங்கள் மொத்தமாக படத்தில் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அது இல்லைனாலும் உங்களுக்கு அந்த விஷயம் இல்லையே அப்படின்ற எண்ணம் எந்த இடத்துலையும் வராது இந்த படம் பார்க்கும்பொழுது. சில இடங்களில் வந்து அந்த 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 பிளாட்டை பேஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அங்கே இங்கே போகிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். பட் இந்த இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து நீங்கள் உங்கள் படத்தை வந்து முடிகிற வரைக்கும் ஒரு இடம் கொஞ்சம் கூட நகராமல் நீங்கள் படத்தை முழுசாக பார்த்து முடிப்பீங்கன்றதுல எந்த மாற்ற கருத்துமே இல்லை. டெஃபினட்டாக இதை பார்த்த அத்தனை பேருமே வந்து எங்ககிட்ட சொன்னாங்க, எங்ககிட்ட கை கொடுத்து விஷ் பண்ணாங்க. மேபி நாளைக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஹோப்ஃபுல்லி இது வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். நாளைக்கு எங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த பிரபஞ்சம் அதை கண்டிப்பாக நடத்தி கொடுப்போம் நான் நம்புகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தை சென்சாரில் பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்க சொன்னது இந்த கண்டென்ட் யூ தான். நாங்கள் ஏன் யூஏ கொடுத்தோன்னா இது த்ரில்லர் ஜேனர். ஸோ பெற்றோர்கள் கைடன்ஸோட பார்க்கணும் பசங்கன்றதுக்காக தான் கொடுத்துருக்கோம். பட் கண்டென்ட் யூ தான். இது யூஏன்னு கொடுத்தது காரணம் த்ரில்லர் ஜேனர் மட்டும்தான். அந்த சரக்கு சீன் கூட இந்த இதுல இல்லை. நோ கட் நோ மியூ. அந்த டீ குடிக்கிற சீன் வந்து ரொம்ப ஹைலைட்டா இருக்கு. அது இல்லை அதுதான் வந்து சொல்லலாம். ஆமாம். இல்லை ஆக்சுவலாக இல்லை அப்போ என்னன்னா யூஸ்வலாக எல்லாருக்குமே டீ பிடிக்கும். ஸோ டீ பிடிச்சிருக்கு அவ்வளோதான் எல்லாருக்குமே. இது நார்மலாக வந்து எல்லாருமே வந்து லைக் பண்ணுற ஒரு விஷயம் தான். பண்ணாம டீ குடிக்கிறீங்களா? அது பெரிய விஷயம். ஒரு ரவுடியா இருந்தா இல்லை நிறைய பேர் இப்போ என் கூட தம்பி இருக்காரு, பியோர் டீ டோட்டலரு. தம்பி காஃபி குடுறா அது கூட ரொம்ப கம்மியாக குடிப்பான். வேற ஏதாவது வேணாம் அப்படின்ற ஆட்கள்லாம் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் எல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ண கூடாது. இதில் 3 வேளை சாப்பாடுனா 15 வேளை டீ தான். ஸோ அதோட தாக்கமாக கூட இருக்கலாம் இந்த படத்தை.
தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச்